என்னையே ஒரு டைப் பேசாதீங்க. சரியா? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்போவுமே இங்கே வந்தால் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வரும். போத்தனூர் சென்டருக்கு நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். லாஸ்ட் டைம் இங்கே வரையில தான் நான் ஏபிஓ சேலஞ்சுக்குள்ளே போனேன். இன்னைக்கு ஏபிபி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஏபிஓ, ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம். இங்கே ஏபிசி இருக்கீங்க எல்லாரும். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நீங்கள் எப்படி ஒரு ப்ரொமோட்டரில் இருக்கிறீங்களோ, இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறீங்களோ, அதை விட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். சரி, அதனால் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த பையன் பேர் என்ன? கார்த்திக். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து நடந்துருக்குது. எப்போவுமே வந்து யாரையுமே தூக்கி மேலே வச்சு பார்க்காதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வளரணும் அப்படின்னா நம்மளுக்கான வேயை கிரியேட் பண்ணிக்கணும். இவங்க பெரிய ஆள், இவங்களை ஃபாலோ பண்ணுறேன், இவங்க தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. யாரையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டா தான். நம்மளே எப்போ கிரியேட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வளர முடியும். யாருனாலையும் ஒரு ஏபிஜே அப்துல் கலாமா மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் யாரையுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். நிறைய பேர் படிங்க, படிச்சுட்டு அவங்கள்ட்டேருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ஒரு வேயை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இங்கே உங்களோட ஏபிஓ சிவகுமார் சீனியர் இந்த இடத்துல இருந்து தான் ப்ரொமோட் ஆனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிஓ சீனியர் வெல்கம் பண்ணிடுறேன் என்னோட சார்பாக. வெல்கம் சீனியர். வேறு இடத்துலேருந்து வந்திருக்க நம்மளோட ஏஎஸ்எஸ் சேலத்துலேருந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்காங்க. ஸோ சக்ஸஸாக பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி எனக்கு எப்போவுமே தோணும், ஏன் நம்ம சின்ன பசங்களோட இருந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு 50+ மற்ற ஒரு டைரக்ஷனிங் கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸு. அதில் மேக்ஸிமம் பிலோ 30 கீழே யாருமே கிடையாது. எல்லாருமே ஏஜ்டு பர்சன்ஸ். அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா பிஸ்னஸை ஜஸ்ட் தே ஆர் கிவிங் ஒன்லி மோட்டிவேஷன். இந்த பாட்டு இருக்குல்ல, இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையில், பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதில் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைப்ரேஷன் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கை தட்டுறாங்க, திடீர்னு எமோஷனல் ஆகிறாங்க, திடீர்னு கத்துறாங்க. அது எவ்வளோ நாள் அது இருக்கும் அப்படின்லாம் தெரில. பட் ஸ்டார்டிங்லேருந்து இதுவரையும் நம்ம கொண்டு போகிறது என்ன அப்படின்னா எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். டைரக்ஷனில் பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்மளோட இண்டஸ்ட்ரியும் யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்குது அப்படின்னா ஒன்று பாசிட்டிவாக போகவும் வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாக போகவும் வாய்ப்பு இருக்குது. பட் வாட் டைப் ஆஃப் எஜுகேஷன் we are going to give here? இந்த இடத்துல எது மாதிரியான எஜுகேஷன் நம்ம கொடுக்குறோம், மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசுகிறோம், எதுக்காக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போக முடியும். ஒரு அப்பா இருந்தாராம். அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள்லாம் வளர்த்துருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய நிறைய நகை வச்சுருந்துருக்காரு. அதை வந்து செலவு பண்ணவே இல்லை. அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அதை வந்து அவரால் பாதுகாக்க முடியல அப்படிங்கிற போது அதை என்ன பண்ணுறாரு, ஒரு புடுவையில் அடைச்சி வீட்டில் பறன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்கள தூக்கி போட்டுறாரு. அவர் இறக்க போகிற டயத்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விதைக்கு உள்ள அந்த நகையெல்லாம் வச்சு மேலே வச்சுட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா கூப்பிட்டு பையன்ட்டெல்லாம் இந்த மாதிரி மேலே விதை இருக்குது, அதான் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சொன்னோன்னே இவங்கெல்லாம் போய் அப்பா இறந்துட்டாரு, போய் பார்க்குறாங்க, அந்த விதை இருக்குது. அவங்க ஏற்கனவே நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம்ல, என்ன கதை, ஒரு நெல்லை கொடுப்பாங்க. நெல்லை கொடுத்தோன்னே அந்த நெல் வந்து நிறைய பேர் நெல்லை கொடுப்பாங்க. நெல்லை வந்து ஒரு பையன் விவசாயம் பண்ணிடுவான், ஒரு பையன் சேவ் பண்ணுவான், ஒரு பையன் 10 வருஷம் பாதுகாப்பாக வச்சுருப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கதையை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விதையை எடுத்து
அந்த எல்லாரும் அந்த அந்த சீடு ஏற்கனவே அதிகமான விளைச்சல் வர்றது காரணமாக இருந்தது. என்ன விவசாயம் பண்ணதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி உள்ள கதையை நம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் இந்த விதையை கொண்டு போய் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விதை வந்து முளைக்கவே முளைக்காது. ஆனால் அதுக்கு உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குது? கோல்டு இருக்குது. அதனால வந்து அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்க்குறாங்க 2 மாதத்துல முளைச்சிரும்னு சொல்கிறாங்க, முளைக்கல. எதுவுமே வராமல் இருந்ததுனால அவங்க அதோட விட்டுட்டாங்க. அந்த வீட்டில் வேலை செஞ்சவன் போய் நோண்டி பார்க்குறான், அதில் என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விதையாச்சும் முளைக்கணும்ல, எந்த விதையுமே முளைக்கல அப்படிங்கிற போது போய் நோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே கோல்டு இருக்குது. என்ன பண்ணுறா, எங்கெங்கெல்லாம் விதை போட்டோமோ அங்கெங்கெல்லாம் பறித்து என்ன பண்ணுறான், எல்லா கோல்டையும் கலெக்ட் பண்ணுறான். அதே மாதிரி எல்லாரோட வயல்லையும் தெரியாமல் கலெக்ட் பண்ணிக்கிட்டான். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே டைரக்ட் சேலை பற்றின ஒரு பார்வை எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னது, ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க. முன்னாடி இவங்க வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த விவசாயம் பண்ணாங்க, அதுலேருந்து வந்த விதையை வச்சு இன்னும் பெருசாக்குனாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். பட் எதையுமே முன்னாடி உள்ள ஒரு ஸ்டோரியை நம்பாதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுக்காக தான் நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்களாக இருங்க, உங்களுக்கான வேலையை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நீங்கள் இங்கே அசாட் பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் நம்பாதீங்க, அசாட் ஒஸ்ட்டுன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. டிசைட் வாட் யூ வாண்ட் டு பிகம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவில் அவங்களோட மேக்ஸிமம் கோல் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் டு earn more money அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ இந்த தாட் உங்களுக்குள்ளே வருதோ, நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் ட்ரை டு கெயின் சம் நாலேஜ் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. படிக்க சொல்லலை, படிக்காதீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பீப்புளை படிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க பசங்களை படிங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டை பற்றி பாருங்கள், உங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வந்து அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம், எதுக்குமே சான்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து பெரிய அம்பானி ஆயிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதுக்குமே வாய்ப்பு கிடையாது. பட் யார் வளர்கிறாங்க, யார் முன்னேறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு போகிறவங்க மட்டும்தான். சின்ன சின்ன வேலையும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான, இங்கேருந்து நடந்து அவ்வளோ தூரம் போகணுன்னா என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். இங்கனே நின்றுக்கிட்டு நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னா அங்கே போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஏன்னா இந்த ஏஜில் வந்து உங்களை வந்து நம்ம அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் பெரும்பாலும் கேட்க மாட்டோம், அப்படி தானே? ஏஜ் இது ஒரு ஏஜ், ஒரு 19லேருந்து 20, 21, 22லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா நல்லதுக்கு தான் சொல்லுவார். ஆனால் அது நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்காது. நம்மளுக்கு என்ன தோணும், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பாரு. ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போக போக தான் அப்பா சொல்கிறதே நம்மளுக்கு புரிய வரும். ஆனால் யார் எந்த யங்ஸ்டர் வந்து அந்த 19லேருந்து ஒரு 25 சரியாக கொண்டு போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் லைஃப்பில் சேஞ்சஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தான் ஃபேமிலியை தூக்கி நிறுத்தணும், ஃபேமிலிக்கு நான் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணுறதுனால தான் உங்கள் ஃபேமிலி வந்து ரன் ஆகுது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இல்லைனாலும் ஃபேமிலி ரன் ஆகும். உங்களோட அப்பா உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். பட் அவருக்கு இன்னொரு 10 வருஷம் கழித்து அவரை செட்டில் பண்ணணும், அவரோட லைஃப்பை மாற்றணும், ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி இங்கே உட்காந்து சரியான ஒர்க் பண்ணுங்க. டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் தே ஆர் கோயிங் டு ட்ரக்ஸ், அடிக்ட் இன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க, நிறைய வந்து ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சரியாக தப்பாக இன்றைக்கி வந்து எதையுமே ஆர்கியூமெண்ட்டில் தான் கொண்டு போக முடியும். 100% இது சரி இது தப்புன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதே என்ன சொல்கிறாங்க, சோசியல் ட்ரிங்க்ஸ். இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணாதவனை பார்த்தா தான் சிரிக்கிறாங்க. மேபி நான் மேக்ஸிமம் சென்டர்ஸ் பார்த்துட்டேன், பசங்க அவ்வளோ டிசிப்ளின் இருக்காங்க அப்படின்னா அசாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுது. நீங்கள் காலேஜஸ்லாம் பார்த்தீங்க, இங்கே பக்கத்தில் இருக்க காலேஜஸ்லாம் போய் பாருங்கள், மேக்ஸிமம் பசங்க ஈவினிங் டயத்தில் ஒயின் ஷாப்பில் இருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லா மேக்ஸிமம் சென்டர் பார்த்துருக்கேன், 200 பசங்க 300 பசங்க இருந்தாலும் ஒரு டீசென்சிங்கிறது மெயின்டைன் ஆகுறது நம்மளோட இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. எப்போவுமே வந்து
நீங்கள் க்ரோத் ஆகாத வரையும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் வளர்றீங்களோ, எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ, அந்த வைப்ரேஷனுங்கிறது அப்படியே ஒதுங்கி போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் கோயம்புத்தூரில் ஒரு 2 மாதம் வேலை பார்த்தேன். ஈச்சனரியில் பக்கத்தில் தான் இருக்குது. சிப்காட்டில் வேலை பார்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மோல்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோல்டு பண்ணி வெளியில் எடுக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 500 பீஸ் 600 பீஸ்ன்னு போடுவாங்க. ஹிந்திக்கார பசங்க தான் வந்து அப்படியே மோல்டு எடுத்துக்கொண்டு வந்து ஊற்றுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 பீஸில் ஒரு 400 பீஸ் மேலே வேஸ்ட் ஆயிரும். 400 பீஸ் மேலே வேஸ்ட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்க, அப்போ இருந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஹிந்திக்கார பசங்களை வந்து தமிழில் திட்டுவார். என்ன பண்ணுவார்? ஹிந்திக்கார பசங்களை தமிழில் திட்டினா என்ன தெரியும்? அவர் பாட்டில் திட்டிட்டு போகிறாருன்னு இவங்க பாட்டில் நிற்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் போக போக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அங்கே வந்து ஹிந்தி தெரிஞ்சவனும் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு திட்டுற வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஒவ்வொரு நாளும் அந்த டேமேஜஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். டேமேஜஸ் எப்போ கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவன் வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் அந்த டேமேஜஸ்ங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு உன்னால் முடியாது, கண்டிப்பாக நீ வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியாது, இந்த மாதிரியான வேர்ட்ஸை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சில என்கரேஜ் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்களும் வளரலாம், உங்களோட டீமும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். என் டீமில் தானே ப்ராப்ளம் இருக்குது, அவங்க டீமில் தானே ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரியான தாட் இல்லாமல் எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டோட வேலை செய்யுங்க. இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன், அடுத்தடுத்து ஏவிஓஸ்க்கான செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணையிலலாம் இவ்வளோ தூரம் வருவோமா அப்படின்ற எண்ணம்லாம் வருவோமா அப்படிங்கிறத விட இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோங்கிற தாட்லாம் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த லீடர்ஸ், எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரி வந்து எப்போ லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அடுத்தடுத்து ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த லீடர்ஸ் வர வர இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் உங்களை மாதிரி மேபி யாரையும் இதில் டிசைட் பண்ண முடியாது, இவங்க இங்கே வருவாங்க இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே நம்ம இவங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ரீசெண்டாக மேபி 2 days பிஃபோர்னு நினைக்கிறேன், 15th முடிஞ்சு மனோஜ்னு ஒரு பையன் இதே சென்டரில் கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த கார்னரில் வந்து நான் ஒரு தடவை வரையில என்கிட்ட வந்து அந்த பையன் பேசினான். வந்து 15 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட பேசினான், என்கிட்ட 15 நாள் ஆச்சுன்னு சொல்கிறேன். இன்னொன்று இந்த சென்டரில் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, பக்கத்தில் யாராச்சும் வந்துட்டு ஓடி போயிடுவேண்ணா. அது மாதிரி அந்த பையன் பக்கத்தில் வரையில எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் கூப்பிட்டு பேசிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அப்புறம் நிறைய பேசினேன் அந்த பையன், இப்போ இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டிலலாம் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, ஆனால் கண்டிப்பாக என்னால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிப்பா நல்லா பண்ணேன். இன்னொன்று என்ன சொன்னான்னா, என் ஊர் பக்கத்தில் தான், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கீழே பேசிகிட்டு இருந்தோம். ஊர் பக்கத்தில் தான், நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு இந்த சைடு தான் ஊர். நான் வீட்டுக்கெலாம் இனிமேல் போகவே மாட்டேன் சீனியர், அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொன்னான். நான் கேட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலர் ப்ரொமோட் ஆகையில் நம்மளுக்கு சந்தோஷம் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 17 days என்னோடய சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணேன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா 15 days கம்ப்ளீட் பண்ணிட்டான். இது ஒரு அசால்ட்டில் இது ஒரு ரெக்கார்டு. ஸோ ஏஜுங்கிறது ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் இருந்தால் மட்டும் போதும். மனோஜ் லாஸ்ட்டாக ப்ரொமோட்டான மனோஜ், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான தாட் இருந்தால் போதும், ஸ்ட்ராங்கான விஷன் இருந்தால் போதும், உங்களை யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இன்னொன்று, டோன்ட் ட்ரை டு மோட்டிவேட் அதர்ஸ். யாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணுங்கிற எண்ணம்லாம் வச்சுக்காதீங்க. மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ட்ரக்ஸ் மாதிரி, கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும். பட் ஸ்டேபிளாக பிஸ்னஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மற்றவங்களுக்கு எப்படி எஜுகேஷனை பாஸ் பண்ணுறது,
மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது ஒன்லி ஃபார் தோஸ் வாண்ட் டு பிகம் ரிச் இன் யுவர் லைஃப். அவங்களுக்கானது மட்டும்தான். உங்களோட லைஃப்பை யார் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கானது மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இருந்து சரியாக வேலை செய்யுங்க. இன்னொன்று, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு அப்பா அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் வேலை செய்யாதீங்க. அது நல்லாவும் இருக்காது. 100% அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும். சினி எங்கள் வீட்டில் எதுவுமே தெரியாது சினி, இப்படிலாம் இருக்காதீங்க. எப்போ உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறது கஷ்டம். ஒரு செந்தில்னு பேர், மேக்ஸிமம் இன்விடேஷன் பண்ணது எல்லாமே அவங்க அம்மா தான். எதுவுமே பண்ண மாட்டான், இங்கே தான் உட்காந்துட்ருப்பான், ஆனால் இன்விடேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அவங்க அம்மா தான். இது மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிது ஃபேமிலி சைட்லன்னா உங்களுக்கு பயமும் கிடையாது. நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் போக முடியும். ஸோ ஃபேமிலியோட பிஸ்னஸை பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க. இன்றைக்கி ப்ரொமோட் ஆகியிருக்க 2 பேர், சபரிநாத் நம்ம சிவகுமார் சிங்கரோட தம்பி. ஆனால் ஒரே வீட்டில் 2 பேர் ஏபிஓனா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஏஎஸ் ஒரு ஏபிஓ. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இதுதான், இதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். நீங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி, நீனா வளர்ந்துக்க, நீனா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்க, என்னால் சப்போர்ட் பண்ண முடியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரைனிங் சென்டர் வந்தால் ஏதோ ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளோட அடுத்தடுத்த ஜேர்னி ஏபிஓ ஜேர்னியும் கண்டினியூஸாக போகட்டும். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு சில இஷ்யூஸஸ் நம்ம கோயம்புத்தூர் சைடு, அதுவும் இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் இந்த ட்ரக்ஸ் யூஸஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. அது உங்களுக்கு நல்லதும் கிடையாது, உங்களோட ஃபேமிலிக்கு நல்லது கிடையாது. ஸோ உங்களை நீங்களே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. நம்ம ரஜினி சீனியர் சொன்ன மாதிரி தான், டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போக முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 19லேருந்து 25 வரையும் நீங்கள் எது மாதிரியான லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வேலையை இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக முன்னாலேயும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இன்றைக்கி ஏஎஸ்ஆ ப்ரொமோட் ஆகியிருக்க 2 பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.